மக்களே, வெல்கம் டு அவர் HR கன்சல்டன்சி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். இதில் யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் ஒரு கேள்வி கேட்கும், இந்த ஸ்கீம் எதுக்குன்னு கேட்பீங்க. அதாவது ஒய் திஸ் ஸ்கீம். ஸோ பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீமில் இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரி ஜாப் சீக்கர்ஸ். எதனால இப்படி சொல்கிறோன்னா, எல்லா ரிலேட்டடாக இன்டர்ன்ஷிப்பும் இதில் அவைலபிளாக இருக்கும். அதாவது ஸ்டேட் வைஸ், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணி உங்களுக்கான இது எப்படி சொல்லலாம்னா, உங்களோட கெரியரோட நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஃப்ரெஷராக வரும்போது உங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ப்ளோசர் வேணும்னா நீங்கள் இதில் பார்க்கலாம். அதாவது அப்ளை பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இந்த ஜாப் சீக்கர்ஸ்க்கு உடனே நான் வேலைக்கு போகணும், இல்லை இதேமாரி இன்டர்ன்ஷிப் மூலயமா ஒரு கம்பெனியில் போயிட்டு நான் சர்வே ஆகும்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் முக்கியமானது ஸ்டைஃபண்ட் தராங்க இன்டர்ன்ஷிப்புக்கு. ஃபஸ்ட்டு சாப்டர் 1ல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிரைம் மினிஸ்டர் ஸ்கீமை பற்றி, அதாவது பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீமை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 2024 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது யாரால லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக முக்கியமான இது லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ 21 to 24 ஏஜுக்குள்ள எல்லாருமே ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளோசர் கிடைக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதோட பெஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா, ஒரு 500 கம்பெனிஸ் இதில் ரிஜிஸ்டர்ட் ஆகிருக்கு. இதில் எல்லா கம்பெனியுமே டாப் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ரிலேட்டடாக ஒர்க், அதாவது எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாகவோ, இல்லை மேனுஃபேக்சரிங் கம்பெனி ரிலேட்டடாகவோ, இல்லை நீங்கள் ஒரு ஹெச்ஆரோ, அப்படி இல்லைனா ஒரு மார்க்கெட்டிங்கு, சேல்ஸு, எல்லா ரிலேட்டடாகவும் இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணும், அதேமாரி எல்லா இதுவுமே அப்டேட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி நல்லா உங்களோட இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ப்ளோசரை ஒரு கம்பெனி சைடு கொண்டு போங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 2 பார்க்க போகிறோம். சாப்டர் 2ல் இதோட எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்க்க போகிறோம். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th முடிச்சிருந்தாலும் சரி, 12th முடிச்சிருந்தாலும் சரி, எனி டிகிரி, அப்படி இல்லைனா நீங்கள் பாலிடெக்னிக்கோ இல்லை டிப்ளமோ இல்லை ஐடி இதெல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணி உங்களுக்கான வேலையை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஹை யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பாங்களே, இப்போ ஐஐடிஐயில் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதேமாரி ஹை கிளாஸ், அதாவது ஹை லெவல் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க தான் இதுக்கு நாட் எலிஜிபிள். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எனி டிகிரி ஹோல்டர், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கூலிங் முடிச்சுட்டு 10th 12th நீங்கள் படித்தா கூட ஓகே தான், நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். சாப்டர் 3ல் பார்த்தீங்கன்னா ஹவு டு லாகின், எப்படி நம்ம அதில் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு தியரி கான்செப்டாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணி பிஎம் இன்டர்ன்ஷிப்னு போட்டாவே அது வரும். ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிட்டு டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா லாகின் அண்ட் ரிஜிஸ்டர்னு இருக்கும். ஸோ அந்த லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நியூ ரிஜிஸ்டர்னு காட்டும். அந்த நியூ ரிஜிஸ்டரில் உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாகின் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொஃபைலை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாரி இருக்கும். ஃபுல்லாக மீன்ஸ் ஆதார் கார்டு நம்பரு, எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, ஸோ இது ரிலேட்டடாக தான் கேட்கும். அதை நீங்கள் கேஓஇசிம்பாங்களே, ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா இன்டர்ன்ஷிப்க்கும். ஸோ இதுதான் இதோட லாகின் ப்ராசஸ். இதை நான் எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். மக்களே, கூகுள் ஓப்பன் பண்ணிடுங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம்னு போட்டிங்கன்னா அது வரும். பிரைம் மினிஸ்டர் அது ஆல்ரெடி நான் போட்டிருந்தனால அது
ரிசர்ச்க்காக யூஸ் பண்ணனால அது காட்டுது. பிரைம் மினிஸ்டர் இண்டஸ்ட்ரி போட்டிங்கன்னா அது வரும். ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிடுங்க. இப்படி தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் இருக்குல்ல, இதில் போயிட்டு உங்களோட ஃபோன் நம்பர், அப்புறம் வந்து உங்களோட ஃபோன் நம்பரும், இது வந்து நான் வந்து லாகின் பண்ணனால இப்படி காட்டுது. இதில் போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா இது கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இது கேட்கும். ஸோ இதை கிளிக் ஓப்பன் பண்ணிட்டு இதை சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதாவது நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணனால இப்படி காட்டுது. இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும்னா, நான் இன்னொரு மெயில் ஐடியிலேருந்து ஒரு காட்டுறேன். இதில் போயிட்டு நான் எங்கேயும் சர்ச் பண்ணுறேன். பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம்னு போட்டுங்க. அதே தான் சேம் ஃபர்ஸ்ட் வெப்சைட் போய்க்குங்க. ஒன் செகண்ட் மக்களே. ஸோ திருப்பியும் எகெயின் அந்த டாப் கார்னரில் போயிட்டு லாகின் கொடுத்துட்டிங்கன்னா நியூ ரிஜிஸ்டரு, அந்த நியூ ரிஜிஸ்டரில் போயிட்டு இப்போ நான் வந்து ஒரு நம்பர் தரேன், அது சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஓடிபி வந்திருக்கு. மகளே அந்த ஓடிபி கொடுத்துட்டீங்கன்னா இதில் வந்து உங்களோட லாகின் ஆகி நியூ நியூ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் போயிட்டு அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்ட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்ட்லாம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் கிரியேட் ஆகி நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் லாகின் பண்ணுறேன். இது கேப்சா கேட்கும். ஒன் செகண்ட் மக்களே ப்ரொஃபைல் லாகின் ஆகும். ஆனால் இப்படி தான் காட்டும். இதில் போயிட்டு நீங்கள் எல்லா பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ப்ரொஃபைல் கம்ப்ளீட், ஆதார் கார்டு, அப்புறம் வந்து எதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் இருக்கும். எல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொஃபைலில் போயிட்டு அது மட்டும் பார்த்துங்க. கேண்டிடேட் டேஷ்போர்டு, ஸோ அதில் போயிட்டு அப்படி இல்லைன்னா மை ப்ரொஃபைலில் போயிட்டு அவங்களோட ஆதார் கார்டு நம்பரு இல்லைன்னா டிஜிட் லாக் இருந்துச்சா டிஜிட் லாக்கர் கொடுத்துங்க. அவ்வளோதான், மேக்ஸிமம் இதுதான். இதில் வந்து ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் அதாவது ப்ரொஃபைல் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் வந்து தமிழ்நாடு சூஸ் பண்ணுறேன். தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் வந்து கோயம்புத்தூர். எந்த செக்டாரில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா சோழமண்டலம்னு சொல்லிட்டு ஒரு சோழா கம்பெனிலேருந்து இது பண்ணுறாங்க. எஸ்பிஐ ஃபண்ட்ஸ்லேருந்து ஹையர் இன்டர்ன்ஷிப் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ இதுமாரி தான் வருது. ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சியில் பார்க்குறாங்க. ஹெச்டிஎஃப்சியில் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வருது. ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதிலே ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதாவது இன்டர்ன்ஷிப் ஐடின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, கிராஜுவேஷனு, குவாலிஃபிகேஷனு, கோயம்புத்தூர் லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர். கேண்டிடேட்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு ஆள் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10 ஜூலைலே ஸ்டார்ட் ஆகிருக்கு. 30 ஜூலை முடிய போகுது.
ஸோ இதோட ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா 9000. 9000 சேலரி. அதுக்கப்புறம் இந்த இது கம்ப்ளீட் கேவிசி முடிச்சாதான் நம்மளால அதில் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ண முடியும். ஸோ அது மட்டும் நான் இன்னும் அது கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அது கம்ப்ளீட் பண்ணனால தான் என்னால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்ட்னர் கம்பெனிஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் இருக்கும். அப்ளிகேஷன் அது ஓப்பன் ஆகலை. இது வேணாம் விடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுவல் காட்டுது. நம்மளுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் வந்து யூசர் மேனுவலாக தான் காட்டுது. ஸோ மேக்ஸிமம் இதில் எப்படி நீங்கள் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு இதில் வந்து இருக்கும் மக்களே. அவ்வளோதான், வேறு எதுவும் இதில் அவ்வளோ பெருசு கிடையாது. இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இதிலே காட்டுது. நான் இப்போ கோயம்புத்தூர் எடுத்துகிட்டு மதுரை கொடுக்குறேன். என் நேட்டிவ் திருவாரூர், அதை கொடுக்குறேன். ஒரே ஒரு இன்டர்ன்ஷிப் தான் இருக்குது, அதுவும் ஹெச்டிஎஃப்சியில் தான் காட்டுது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திருவாரூர் 2 கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 9000 தான் இருக்குது மக்கள். மேக்ஸிமம் 9000 தான் தருவாங்க போல். ஸோ உங்களுக்கு வந்து இதுலேருந்து எப்படின்னா நீங்கள் ஸ்டைஃபன் எனக்கு பெருசு இல்லை, எனக்கு வந்து ஒரு கம்பெனியில் வந்து லேர்ன் பண்ணணும், ரிலேட்டடாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இது தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணி கம்பெனியில் போய் லேர்ன் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு சேலரி வந்து இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கிடையாது. ஓப்பனாக சொல்லணும்னா இதுதான் ரியாலிட்டி. ஸோ இதில் நீங்கள் ஸ்டைஃபன் பார்த்து இதில் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக இதில் அப்ளை பண்ண வேணாம். தெரிஞ்சு இதில் ஸ்டைஃபன் கம்மியாக தான் இருக்குது. நான் முக்கால்வாசி செக் பண்ணியிருக்கேன். செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ எனக்கு ஸ்டைஃபன் தான் பெருசு இல்லை, எனக்கு லேர்னிங் தான் இம்பார்ட்டன்ட். என் லிட்டராக ஒரு லேர்ன் பண்ணணும், எனக்கு வந்து மார்க்கெட்டிங்கில் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ இதுதான் மக்களே ஓரளவுக்கு நான் சொல்லியிருப்பேன். இதை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் இதுதான் இந்த ப்ரைமரி இன்டர்ன்ஷிப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ். எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கேவிசியை மட்டும் நான் இன்னும் அது முடிக்கல, அதனால தான் என்னால் அப்ளை பண்ண முடியல. ஸோ நீங்களும் அதை முடிச்சுட்டு, அதாவது அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அப்ளிகேஷன் எல்லாமே இதாகிடும். என்னால் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்ல முடியல. ஸோ அது அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் பெருசு இருக்காது. உங்களோட நேமு, டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் ரிலேட்டட் அவ்வளோதான் இருக்கும். ஸோ இதான் மக்களை எப்படி லாகின் பண்ணணும், அப்புறம் எப்படி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணணும். மேக்ஸிமம் இந்த பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் வந்து இதுதான். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணும்போது அதாவது இப்போ வந்து சாப்டர் 6 என்ன பார்க்க போகிறோம்னா என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது உங்களோட டீட்டெயில்ஸ் என்னென்ன தேவைப்படும்னா ஆதார் கார்டு, அப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, பேங்க் ரிலேட்டடாக கேட்கலாம். அப்படி இல்லைன்னா பாஸ்போர்ட் ஃபோட்டோ உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த டாக்குமெண்ட்ஸ் தான். ஸோ சாப்டர் 7 என்ன பார்க்க போகிறோம்னா பெனிஃபிட்ஸ். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு என்னன்னு தானே கேட்குறீங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, அதாவது எனக்கு சேலரி எதிர்பார்ப்பு இல்லை, அதாவது எனக்கு சேலரி எதுவாக இருந்தாலும் ஓகே, எனக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளோசர் வேணும், அப்படின்னா ஒரு கம்பெனியில் போய் நான் லேர்ன் பண்ணணும், கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப்பை சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி அது நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து இதில் வந்து ஸ்டைஃபண்ட் தான் முக்கியம், எனக்கு வந்து ஸ்டார்டிங்கே ஒரு 15,000 வேணும், 20,000 வேணும் அப்படின்னா இது சூஸ் பண்ணாதீங்க. ஸோ 9,000 யாரும் போக மாட்டாங்க, உங்கள் சைட்லேருந்து எனக்கு தெரியும். ஸோ ஆனால் நீங்கள் வந்து எதுவுமே ஃபஸ்ட்டு ஒரு 3 months எதுவுமே கிடைக்கலன்னா நீங்கள் இதை தாராளமாக அப்ளை பண்ணி போங்க. ஏன்னா நான் ஒரு ஹெச்ஆராக நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா சேலரி எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு 1 இயருக்கு ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி கண்டினியூவாக இருங்க. அந்த கண்டினியூவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேயே லேர்னிங் கிடச்சிரும்.
ஸோ கம்பெனி தான் இப்படி தான் இருக்கும், இதில் வந்து நம்ம சர்வே ஆகலாம், சர்வே ஆகுறதுக்கு நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணுமோ அதை அப்பயே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் நீங்கள் 3 months ஒர்க் பண்ணுறீங்க, அப்புறம் அடுத்த ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, அங்கேயும் உங்களுக்கு செட் ஆகலை, அப்படியே மாறிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் லாங் உங்களால் ஒரு சர்வே ஆக முடியாது. ஸோ ஸோ இந்த இதை கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்டான இடத்துக்கு போவீங்கன்னு நினைக்கிறேன். சாப்டர் 8ல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என் சைட்லேருந்து தர போகிறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்னன்னு தானே கேட்குறீங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கரெக்டான வெப்சைட் போயிட்டு அந்த வெப்சைட்டில் வந்து உங்களோட ப்ரொஃபைல் கம்ப்ளீஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் டேஷ்போர்ட், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கேஒய்சி அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அது முடித்தோடனே நீங்கள் இன்டர்ன்ஷிப் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து இதை நீங்கள் வந்து கரெக்டான கரெக்டான கம்பெனி சூஸ் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் இந்த உங்களுக்கு வந்து உடனே வேலைக்கு போகணுங்கிறதுக்காக ஸ்டார்ட் அப் கம்பெனி ஓகே தான், இருந்தாலும் ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து நல்ல இதுவாக அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கெரியர் பூஸ்ட் சீரீஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எப்போதுமே ரியா ஹெச்ஆர் கன்சல்டன்சியோட கனெக்ட்லேயே இருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதேமாரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ டு ஆல்.